Hi, hello friends. Welcome to Chennaivaasi. இன்னைக்கு நம்ம சென்னைவாசியில பார்க்க போறது வீட்லயே எப்படி மெஹந்தி கோன் பண்ணலாம் அப்படின்றது தான் பார்க்க போறோம். நம்ம வீட்லயே இது பண்றதுனால 1% கூட இதுல கெமிக்கல் இருக்காது. இதனால நீங்க வீக்லி ஒன்ஸ் கூட இந்த மெஹந்தி நம்ம கையில வைக்கலாம். அதனால நம்ம பாடியில இருக்க ஹீட் எல்லாமே குறைஞ்சிரும். சோ வாங்க எப்படி பண்றதுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருளும் ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் மெஹந்தி பவுடர் எடுத்துக்கோங்க. இந்த மெஹந்தி பவுடர் நீங்கள் வீட்டிலே கூட பண்ணலாம். உங்கள் வீட்டில் மருதாணி மரம் இருந்துச்சுன்னா அதில் இருக்க இலையெல்லாம் எடுத்து காய வச்சு நீங்கள் அரைச்சி கூட ப்ரிப்பேர் பண்ணலாம். எனக்கு கிடைக்கல, அதனால நான் மெஹந்தி பவுடராகவே வாங்கிட்டேன். அடுத்து தேவையான பொருள் யூக்கலிப்டஸ் ஆயில். இந்த ஆயில் போடுறதுனால உங்களுக்கு நல்ல ஸ்மெல் தரும், அது மட்டும் இல்லாமல் டார்க்னஸும் தரும். அடுத்து டிகாஷன். தண்ணியில் டீ தூளை நல்லா கொதிக்க வச்சிங்கன்னா உங்களுக்கு டிகாஷன் கிடச்சிரும். அடுத்து நான் ஒரு லெமன் எடுத்துக்கிட்டேன். நம்ம லெமன் அதிகமாக சேர்க்குறதுனால நம்மளுக்கு நல்ல டார்க்னஸ் தரும். இந்த லெமனோட நம்ம சர்க்கரை ஆட் பண்ணோன்னா இன்னும் டார்க்காகவும் இருக்கும். அதனால் நான் சர்க்கரையும் எடுத்துக்கிட்டேன். ஒரு 4 ஸ்பூன் தான் இதில் நான் யூஸ் பண்ணுவேன். நீங்கள் நிறைய யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் மெஹந்தியே ஸ்பாயில் ஆகிடும். ஃபர்ஸ்ட்டு மெஹந்தி பவுடரில் சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த சர்க்கரை போடுறதுனால நம்மளுக்கு நல்ல ஸ்டிக்கியாக இருக்கும். அதுவே சர்க்கரை ரொம்ப அதிகமாக ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு ஒரு மாதிரி லிக்விடாக ஆகிடும் நம்ம மெஹந்தியே. அடுத்து நான் யூஸ் பண்ண போகிறது டிகாஷன். தண்ணிக்கு பதில் நான் இந்த டிகாஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் டிகாஷன் இல்லைனாலும் ப்ராப்ளம் இல்லை, தண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து லெமன், நல்லா ஒரு லெமன் ஃபுல்லாகவே புழிஞ்சு ஊற்றிக்கோங்க. லெமன் நம்மளுக்கு நல்ல டார்க்னஸ் தான் தரும். நெக்ஸ்ட்டு யூக்கலிப்டஸ் ஆயில். யூக்கலிப்டஸ் ஆயில் நான் ஒரு 10 ட்ராப்ஸ் கிட்ட ஆட் பண்ணிக்கிறேன். அதனால் நம்மளுக்கு ஒரு நல்ல ஸ்மெல்லும் தரும். நீங்கள் பார்த்தாவே தெரியும் நிறையா ஹேர் பபிள்ஸ் வரும். அது வராத அளவுக்கு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணணும். லைக் கிளாக் வைஸ் டைரக்ஷன் ஒரு ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன், எந்த டைரக்ஷன்னாலும் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா தின்னாக கிடைக்கணும். ஒரு மாதிரி திக்காக இருக்கும் நம்ம ஸ்டார்டிங் நல்லா மிக்ஸ் பண்ணும் போது. அது நல்லா தின்னாக ஸ்மூத்தாக ஆகிற வரைக்கும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ பார்த்தா தெரியும் நம்மளுக்கு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதை காற்றே போகாத அளவுக்கு நான் ஒரு கிளாஸ் பவுலில் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறேன். நீங்கள் கிளாஸ் பவுல் யூஸ் பண்ணுறது ரொம்பவே பெஸ்ட்டு. அதுவும் நம்மளுக்கு காற்று கொஞ்சம் கூட வெளில போகக்கூடாது. இது ஒரு 12 hours நீங்கள் அப்படியே வச்சுட்டிங்கன்னா உங்களோட மெஹந்தி செம்மையாக ப்ரிப்பேர் ஆகிருக்கும். இப்போது பார்த்தீங்கன்னா தெரியும். லைக் இந்த கோனும் நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு மேலே செம்ம டார்க்காக இருக்கும். இப்படி இருந்தால் தான் நம்ம கோன் செம்மையாக ரெடியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ நீங்கள் அந்த டீஸ்பூனில் எடுத்திங்கன்னா ஒரு மாதிரி க்ரீனிஷாக உள்ளே இருக்கா, பர்ஃபெக்டாக நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் கோனில் மிக்ஸ் பண்ணி போட்டுடலாம். இது நான் இப்போ ப்ரிப்பேர் பண்ண கோன்லேருந்து போட்ட டிசைன். 1 or 2 hours எடுத்தாவே உங்களுக்கு செம்ம ரெட்டிஷாக செம்ம க்யூட்டாக இருக்கும். நம்மளுக்கு வச்சதே ரொம்ப பிளாக்கும் ஆகாது. ரெட்டாக இருந்தால் தான் நம்மளுக்கு மெஹந்தியே ரொம்ப அழகு தரும் நம்ம கையில். கண்டிப்பாக இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து நீங்கள் உங்கள் மெஹந்தி போடலாம். உங்களுக்கு ப்ரைடல் மெஹந்தி வேணும்னா பிரைட்ஸ் அண்ட் ஷேட்ஸ் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். மேக்கப் மெஹந்தி எவ்ரிதிங் இஸ் அவைலபிள். மறக்காமல் சென்னைவாசியாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க.